Welcome to Gurukulam IAS. இது TNUSRB and SFO ஓட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இது எத்தனை டெஸ்ட்னா டெஸ்ட் நம்பர் 6. ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். மொத்தம் இது 4 பார்ட்ஸாக வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட். கவனிங்க. இன் விச் இயர் சென்னை கார்பரேஷன் இஸ் ஃபார்ம்டு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி என்பது உருவாக்கப்பட்டது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இந்தியாவிலே மிக பழமையான மாநகராட்சி, த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இந்தியா அப்படின்னு கேட்டாலும் அது சென்னை தான். 1688. சரியா? 1688 உருவாயிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் கார்பரேஷன். இதுக்கு அடுத்து வந்து செகண்ட் கார்பரேஷன் என்ன அப்படின்னா கல்கத்தா. சரியா? இதான் ஃபர்ஸ்ட் கார்பரேஷன். சரியா? ரெண்டாவது தான் கல்கத்தாலாம். அப்போ ஓல்டஸ்ட் கார்பரேஷன் எது அப்படின்னா சென்னை தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்னை கார்பரேஷனில் ஃபர்ஸ்ட் உமன் மேயர் யாருன்னு கேட்குற கொஸ்டின் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க யாருன்னா கனக ஜெயராமன். இவங்க தான் ஃபர்ஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் உமன் மேயர் ஆஃப் சென்னை கார்பரேஷன். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. விச் முனிசிபாலிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு. நகராட்சிகளில் எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா வாலாஜாபாத். சரியா? இதான் வாலாஜாபாத். இந்த முனிசிபாலிட்டி அப்படின்றது வந்து தனியாகவே எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முனிசிபாலிட்டி ஆக்ட் அப்படின்னு கேட்டால் 1994. இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா இது தொடர்பான கேள்வி இது. ஓகேவா? தமிழ்நாடு முனிசிபாலிட்டி ஆக்ட் எப்போ அப்படின்னா 1994. கொஸ்டின் நம்பர் 3. விச் இஸ் த 21st கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 21st கார்பரேஷன் தாம்பரம். பட் ஆனால் ப்ரெசென்ட் 2025 இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா 25 கார்பரேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? 25 கார்பரேஷன்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கணும். 21st கார்பரேஷன் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 21ஸ்ட்னா தாம்பரம். இப்போ ப்ரெசென்ட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை 25 கார்பரேஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னா காரைக்குடி. சரியா? திருவண்ணாமலை. சரியா? நாமக்கல் அண்டு புதுக்கோட்டை. காரைக்குடி, திருவண்ணாமலை, நாமக்கல் அண்ட் புதுக்கோட்டை. இதெல்லாமே சமீபத்தில் அரசால் கார்பரேஷனாக அறிவிக்கப்பட்டது. ஸோ எத்தனை மாநகராட்சி இருக்குன்னு கேட்டாங்கன்னா தற்போது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் 25. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which is the first state introduced the town panchayat in whole Tamil Nadu? பஞ்சாயத்து ராஜ்னு கொஸ்டின் கேட்கல, டவுன் பஞ்சாயத்துன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டவுன் பஞ்சாயத்துனா தமிழ்நாடு. புரியுதா? நகர பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. நகர்பாலிகா, முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா 1994, 1994. நல்லா மனசுல வச்சுக்கணும். ஆனா இதே இது which state first introduced the பஞ்சாயத்து ராஜ்? பஞ்சாயத்து ராஜ முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் அப்படின்னு கேட்டானா ராஜஸ்தான். 1959. இந்த ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க பஞ்சாயத்து ராஜ. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வியும் பஞ்சாயத்து ரிலேட்டடா தான் இருக்கு. கவனிங்க. When was the National Panchayat Raj Day is celebrated? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போ கொண்டாடுறோம்னா ஏப்ரல் 24. இந்த பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24, 1993. புரியுதா? இந்த பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்போதான் இந்த சட்டம் வந்துச்சு. என்ன சட்டம் அப்படின்னா 73வது அரசியலமைப்பு சட்டம் 1992. இதுதான் பஞ்சாயத்து ராஜுக்கான சட்டம். இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏப்ரல் 24, 1993 என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே போட்டாங்க. இன்னொரு விஷயம், அக்டோபர் 24 கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா யூஎன் டே, ஐநா சபை தினம். ஓகேவா? இதெல்லாமே இதோட அடிஷனலா சேர்த்து பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? கிராம சபா, பஞ்சாயத்து யூனியன், டவுன் பஞ்சாயத்து, லோக்கல் பாடி. சரியா? இதெல்லாம் நம்ம பொருத்தணும். கிராம சபா அப்படின்றது ஒரு நிரந்தரமான அமைப்பு. 1. பஞ்சாயத்து யூனியன் அப்படின்றது பிடிஓன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வட்டார வளர்ச்சி அலுவலர். அடுத்து டவுன் பஞ்சாயத்து.
டவுன் பஞ்சாயத்து வந்து என்னது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், ஒரு நிர்வாக தலைவர் இருப்பார். லோக்கல் பாடி எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். சரியா? நல்லா கவனிக்கணும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தனியா எடுத்து கேட்டோம்னா கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன். சரியா? இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது யாரு அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். நீங்க பாட்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஆப்ஷன்ல இருந்து போட்டக்கூடாது. லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம். ஸோ இதுக்கான ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்து கவனிங்க. 7 என்ன சொல்லியிருக்காங்க? எந்த பேரரசு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய ஆவண குறிப்புகள் கிடைச்சிருக்கு, எவிடன்சஸ் கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க? மௌரியர்கள். மௌரியர்கள்னாலே அந்த எவிடன்சஸ் நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம், அதாவது இந்த அர்த்தசாஸ்திரத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நிர்வாகமே இருந்துச்சு. இந்தியாவுக்கான நிர்வாகம் அப்படின்றது இந்த அர்த்தசாஸ்திரம் தான். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அப்படின்றது இங்கதான் இருந்துச்சு அர்த்தசாஸ்திரத்துல. இந்த அர்த்தசாஸ்திரம் எழுதினவர் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னென்ன சொல்லலாம்? அவரை சாணக்கியர்னு சொல்லலாம். சரியா? இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம். விஷ்ணுகுப்தர் எல்லாமே யாரு? அர்த்தசாஸ்திரம். சாணக்கியரோட வேற வேற பேர்கள். சாணக்கியர், அர்த்தசாஸ்திரம் அவர் எழுதினதுதான். விஷ்ணுகுப்தர், சாணக்கியர் எல்லாமே ஒரே ஆள் தான். சரியா? சரி, அடுத்து பாருங்களேன். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் இவர். உள்ளாட்சி அரசு அப்படின்றது யாருன்னா லார்ட் ரிப்பன் பிரபு. வரலாற்றில் இவரை பத்தி ஒரு குறிப்பே இருக்கு. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய வரலாற்றுல. லார்ட் ரிப்பன் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பண்ணதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய காலத்துல தான் முதலாக சென்சஸ் அப்படின்றது எடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது இவரோட காலத்துல எடுக்கப்பட்டுச்சு. கர்சன். கர்சன் அப்படின்னாலே 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சிஐடின்னு சொல்லுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதை உருவாக்குனவர் கர்சன் தான். தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் 1904 அதுவும் கர்சன் தான். யூனிவர்சிட்டி ஆக்ட் பல்கலைக்கழக சட்டம் அதுவும் கர்சன் தான். அடுத்து லிட்டன் இருக்கார்ல, லிட்டன். லிட்டன் என்ன அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் ஆக்ட், வட்டார மொழிகள் தடை சட்டம், அதுவும் லிட்டன் பிரபுவோட காலத்துல. ரீஜனல் லாங்குவேஜ் ஆக்ட். அடுத்து மேயோ. மேயோனா இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க இவரை. லார்ட் மேயோ ஃபாதர் ஆஃப் ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன், அதுவும் இவர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் மேயோ. அதாவது 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன், ரிப்பன் மேயோன்னு 2 இருக்கு. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அபிஷியல் சென்சஸ் இன் இந்தியா, இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப அப்படின்னா 1881. ஃபர்ஸ்ட் சென்சஸ் இன் இந்தியா அப்படின்னா 1872. ஓகேவா? 2க்கும் வித்தியாசம் இருக்கு. மேயோ பத்தி சொல்லணும் அப்படின்னா பார்த்தான் அப்படின்னு ஒரு பழங்குடி இருப்பாங்க, அவங்களால அவர் கொல்லப்படுவார். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நல்ல கொஸ்டின், 9வது கொஸ்டின் கவனி. Under the Government of India Act 1935, autonomy was introduced. This act came into enforce on 1937. கவனிங்க, அதே தமிழ்ல மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தியது. கரெக்ட். 1937 நடைமுறைக்கு வந்தது. கரெக்ட். 2மே கரெக்ட். சரியா? நல்லா கவனிக்கணும். மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை இச்சட்டம் 1937 நடைபெற்றுக் கொண்டது. 2மே கரெக்ட் தான். இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான சட்டம். இந்திய அரசியலமைப்புக்கு அடிகோலிட்ட சட்டம்னு சொல்லலாம் இதை. ஓகேவா? அடுத்து கவனிய. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனி.
பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான கமிட்டிஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு என்னென்ன கமிட்டி இருக்கு அதோட இயரோட மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. கவனிங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எப்போ அப்படின்னா 1957, அசோக் மேத்தா எப்போ அப்படின்னா 1977, ஜிவிகே ராவ் 1985 அண்ட் எல்எம் சிங்வி 1986. ஸோ கரெக்டான கீ இதுதான் 4321. நல்லா கவனிங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 3 tier சிஸ்டம், அசோக் மேத்தா கமிட்டி 2 tier சிஸ்டம், 2 அடுக்கு முறை. ஜிவிகே ராவ் அண்ட் எல்எம் சிங்விலாம் தொடர்ச்சியாக போடப்பட்ட பஞ்சாயத்து ராஜுக்கான முக்கியமான குழுக்கள். இல்லை எஸ்ஐ தேர்வில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை அறிமுகம் செய்தது யார், 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரைத்தது யார் அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிரசன்ட்ல இந்தியாவில் என்ன சார் போயிட்டு இருக்கு அப்படின்னா 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை கிராம சபா நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு வருடத்துக்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது தமிழகம் அப்படின்னா மட்டும்தான் 6 முறை. புரியுதா? தமிழகம் மட்டும்தான் 6 முறை. பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சான்றின்படி ஒரு வருடத்திற்கு கிராம சபை கூட்டன்றது 4 முறை நடக்கணும். புரியுதா? தமிழகம் அப்படின்னா மட்டும்தான் 6 முறை. தற்போதைய அரசு வந்து அதை மாற்றி பரிசீலனை பண்ணி 6 முறைன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பின்படி 4 முறை தான் நடக்கணும் ஆண்டுக்கு. அடுத்து பாருங்க. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது காந்திஜி. எப்பயுமே காந்திஜி வந்து கிராமங்கள்லாம் சுயராஜ்யோட பிறப்பிடம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா கிராமங்கள் அறியாமையோட பிறப்பிடும். இது அம்பேத்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். கிராமங்கள் ஒரு அறியாமையோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திக்கு அம்பேத்கருக்கும் பெரிய கான்ட்ரவர்சி வந்தது இந்த பஞ்சாயத்து ராஜ்ல தான். கொண்டு வாங்கன்னு சொன்னார், அவர் கொண்டு வர வேணான்னு சொன்னார். ஒரு வழியா அப்புறம் கடைசியா கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாநகராட்சியில் வேறுபட்டதை காண்க. எது மாநகராட்சி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பொள்ளாச்சி. இப்பதான் கோயம்புத்தூர்ல இருந்து பிரிஞ்சு பொள்ளாச்சி தனி மாவட்டமே இருக்கு. இனிமேல் அது மாநகராட்சி அறிவிப்பாங்க. அடுத்து பாருங்க. சென்னை மாநகராட்சி கட்டடத்திற்கு எந்த ஆங்கிலேய பிரபுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? லார்ட் ரிப்பன். இப்பதான் நம்ம பேசணும். ஏன்னா உள்ளாட்சித்துறையின் தந்தை, ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் இந்தியா சென்னை. சொல்றாங்க. கர்சனை பத்தி சொல்லியாச்சு. லார்டு மிண்டோ பிரபு. மிண்டோ மார்லை சீர்திருத்தம் 1909. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லிட்டனை பத்தி சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து கவனிங்க. 15வது கேள்வி பாருங்க. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன அப்படின்னா 1992 தான். 73ன்றது என்ன சட்டம்? பஞ்சாயத்து ராஜ் சட்டம். 74ன்றது என்ன சட்டம்? நகர்பாலிகா அல்லது முனிசிபாலிட்டி. அதை சொல்றதுதான் இந்த சட்டம். நகர்பாலிகா அல்லது முனிசிபாலிட்டி. அவ்வளவுதான். அடுத்த வினாவை பாருங்க. ஜில்லா பரிஷத், கிராம சபா, வார்டு கமிட்டி, பஞ்சாயத்து யூனியன், கார்பரேஷன் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். கவனிங்க. ஜில்லா பரிஷத் இதோட தலைவர் யாருன்னு கேட்டா மாவட்ட ஆட்சித்தலைவர், ஜில்லா கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து கிராம சபா. கிராம சபானா என்ன? எங்க இருக்கும்? கிராமங்கள்ல தான் இருக்கும். வார்டு கமிட்டி, வார்டு குழுக்கள்னு சொல்றோம்ல, அது எங்க இருக்கும் அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ், வார்டு மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து யூனியன் கண்டிப்பா அங்க யார் இருப்பானா? சேர்மன் தான் இருப்பார். கார்பரேஷன் அப்படின்னா மாநகராட்சி, மேயர். ஓகேவா? ஸோ இதுக்கான கீ 41532. ஓகேவா? இதெல்லாம் ஒரு பேசிக்கா கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து பாருங்க. Who act as the inspector of village panchayat? ஊராட்சிகளின் ஆய்வாளராக யார் செயல்படுவார்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் மாவட்ட ஆட்சியர் தான்.
இன்னொரு முக்கியமான விஷயம், மாவட்ட சென்சஸ் கணக்கெடுப்பு அதிகாரி. சரியா? டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் ஹெட் யாருன்னு கேட்டாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாகவும் செயல்படுறது யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான். அடுத்து பாருங்க, எப்போது ரிப்பன்-ரோவின் தீர்மானம் ஏற்கப்பட்டது? இந்த ரிப்பன்-ரோவோட தீர்மானம் தான் உள்ளாட்சி அரசோட தீர்மானம்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி அப்படின்னு சொல்றோம்ல, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அந்த உள்ளாட்சி அரசோட தீர்மானம் எப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னா 1882. இதான் உள்ளாட்சி அரசோட தீர்மானம் முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1882. அடுத்து பாருங்க, நகர்பாலிகா. முன்னாடி பேசினதுதான் திரும்பவும் வந்திருக்கு. நகர்பாலிகான்ற பில் எப்ப பாஸ் ஆயிருக்கு? 1992. ஏற்கனவே சொல்லிட்டேன். நகர்பாலிகா. சரிங்களா? வேணுமா இந்த 89 குறிச்சு வச்சுக்கோங்க. குழந்தைகள் தொடர்பான தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்டது. இங்க எழுதுறேன். 1989 நவம்பர் மாசம் குழந்தைகள் தொடர்பான உரிமைகள் பிரகடனம். இது நம்ம 7th புக்லயே இருக்கும், அடிக்கடி கேட்பாங்க. குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்களேன். The government which manages services and amenities in our village, town, cities, which is focused to the local problem is local government. ஒன்றும் இல்லை, ஒரு கிராமங்கள் இருக்கு, நகரங்கள் இருக்கு, அவங்களுக்கு தேவையான நீட்ஸ், தேவைகள் அதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்க லோக்கல் பாடிஸ் தான், உள்ளாட்சி அரசாங்கம் தான். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரம் இந்த உள்ளாட்சி அரசுக்கு தான். இந்த உள்ளாட்சி அப்படின்ற பெருமையை நம்மளுக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா லார்ட் ரிப்பன் தான். சரியா? அடுத்து பாருங்க, 21 பாருங்க. ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் படிக்க வேணாம், அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். பாருங்களேன், 1918 உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தில் இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. மிக மிக சரி. 82 சொல்லிட்டு 1918 தான் ரிலீஸ் பண்ணாங்க. உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவானது. தப்பு. ஏன்னா உள்ளாட்சி முறை, ஒரு தேர்தல் எப்படி நடக்கணும்னு நம்ம இந்தியர்கள், குறிப்பா தமிழர்கள், உத்திரமேரூர் அப்படின்ற ஒரு சோழர் கால கல்வெட்டிலே குறிப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்மளுக்கான சான்றுகளே இங்க நிறைய இருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலம் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, முதலாம் பராந்தக சோழன் இவருடைய காலம். பயங்கரமா இருக்கும். இந்த கல்வெட்டு அடிப்படையாக தான் எல்லா விஷயமும் எடுத்தாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 22 என்ன சொல்லிருக்காங்க? வாட் வாஸ் த மெயின் பர்பஸ் பிஹைண்ட் த பிரிங்கிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா? என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை இந்தியாவில் கொண்டு வரக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். தமிழ்ல இங்க தெரியறதுனால இந்த பேஜ் எடுத்து வச்சிடுறேன், கவனிங்க. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வர முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அரசியல் அதிகாரத்தை பரவாயில்லை, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. டெமோக்ராட்டிக் டீஸ் அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா 1985 சொல்லியிருப்பாங்க. இந்த கமிட்டியோட பரிந்துரை அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்தல்னு சொல்லுவாங்க. அடுத்து 23 பாருங்க, நம்ம முன்னாடி பேசினது தான். அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ் குழுவோட மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லி எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. முதல்ல இருக்க ரெண்டும் தான் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்கள், கீழே இருக்க ரெண்டுமே அரசியல் அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான குழுக்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, 24 சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேல இருக்கணும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. சாதாரணமா ஒரு மக்களாட்சி, சாதாரண ஒரு கார்பரேஷன்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும் அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேல இருக்கணும். அதான் ஒரு கார்பரேஷன் மாநகராட்சிக்கான அந்தஸ்து. ஏற்கனவே நம்ம பேசணும். முதல் மாநகராட்சி சென்னை 1688. இந்த சட்டம் 1687 போட்டாங்க, நடைமுறைக்கு வந்தது 88. 25 பாருங்க, மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கான வயது 21 வயசு, கவுன்சிலர் 21 வயசு, மேயர் 21 வயசு. 25 எதுக்கு சார்? லோக்சபா எம்பி, எம்எல்ஏ 25. 30 எதுக்கு சார்? ராஜ்யசபாவோட எம்பி. 35 எதுக்கு சார்? குடியரசுத் தலைவர். அவ்வளவுதான். அடுத்து பார்ட் 2ல
சரியா? இதுக்கு அடுத்த வீடியோஸை பேசலாம்.